குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் ஒரு விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இதில் கந்தருடைய மலையை சிக்கந்தர் மலையாக்க முயற்சி நடக்கிறது என்று ஒரு தரப்பு கூறுகிறார்கள். இன்னொரு பக்கம் ஒரு அரசியல் காரணத்துக்காக அமைதியாக மக்கள் வழிபாடு நடத்தக்கூடிய இடத்துல ஒரு கலவரத்தை, ஒரு பதற்றத்தை உருவாக்கணுமா அப்படிங்கிற எதிர்த்தரப்பு ஒரு பக்கம். ஆக உண்மையாகவே இதனுடைய வழிபாடு என்னவாக இருக்கிறது, எந்த இடத்துல இந்த உண்மை மறைக்கப்படுகிறது, இது போன்ற பல கேள்விகள் இருக்கிறது. இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் தலைவர் சித்தர் மூங்கில் அடியார் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கங்க. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கிறேங்க. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த விவகாரத்துல முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறதுலயே நம்ம இலக்கியங்கள்ல என்ன கூறப்பட்டிருக்கிறது, இந்த மலை பற்றிய விவகாரங்கள் நம்முடைய இலக்கியத்துல எப்படி இருக்கிறது? அதாவது திருப்பரங்குன்றம் மலையும் அதில் இருக்கிற சிவபெருமான் திருக்கோயிலும் முருகப்பெருமானோட திருக்கோயிலும் இன்றைக்கு நேற்று உருவானதல்ல, முதல் யுகத்திலேயே ஏற்பட்டு விட்டது. அதாவது அதில் ஏற்கனவே சிவபெருமானோட திருக்கோயில் அமைந்திருந்த இடத்துல தான் முருகப்பெருமான் போய் திருமணம் செய்து கொண்ட இடம்தான் அந்த திருப்பரங்குன்றம். அப்போ அந்த சிவபெருமான் கோயில் காலத்தால் அந்த முருகப்பெருமான் கோயிலுக்கும் பழமையானது. அதில் முருகன் திருமணம் கொண்டதிலிருந்து அந்த இடம் திருப்பரங்குன்றம் முருகனுடைய திருமண தலத்தாக இருக்கிறது. இது எந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு? இது நம்மளுடைய முருகனோட வரலாறு. அந்த திருமுருகாற்றுப்படை இருக்குது இல்லையா, 12 திருமுறைகளில் ஒன்று திருமுருகாற்றுப்படை. அந்த திருமுருகாற்றுப்படை 6 படை வீடுகளில் உள்ள வழிபாடுகளையும் சொல்லுது, வழிபாட்டு முறைகளையும் சொல்லுது. அதில் தான் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நக்கீரர் காலத்தில் உள்ளது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது 3ஆம் தமிழ்ச்சங்க நூலாக இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னால் 2 தமிழ்ச்சங்கங்கள் இருந்திருக்கின்றன. முதல் தமிழ்ச்சங்க நூலோ 2வது தமிழ்ச்சங்க நூலோ நமக்கு கிடைக்கல. 3ஆம் தமிழ்ச்சங்க நூல் தான் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அப்போ இப்போ இருக்கிற ஆதாரத்தை பற்றி 3ஆம் தமிழ்ச்சங்க நூலில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆனால் முருகன் திருமணம் செய்து கொண்ட இடம்ங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ முருகன் திருமணம் செய்து கொண்ட காலம்னு பார்த்தீங்கன்னா முதல் யுகத்தில் நடந்தது. அது இந்த பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட 43 லட்சம் வருடங்களுக்கும் முன்னால் நடந்த நிகழ்ச்சி. அப்போலிருந்தே கோயில் இருக்கிறது, மலை இருக்கிறது, சிறப்பு வழிபாடுகளும் அங்கே நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறத திருமுருகாற்றுப்படையில் எந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க, என்ன வரிகள்? அதாவது தமிழ் இலக்கியங்களில் சங்ககால பாடல்களில் முருகன் வழிபாடு இருக்கிறது. அந்த முருகன் வழிபாடு குறிஞ்சிமலை தலைவனாக முருகன் இருக்கிறார். ஆனால் குறிஞ்சிமலை நிலையத்தில் மட்டுமே வழிபடாமல் தமிழகம் எங்கும் பரவலாக வழிபடும் காலம் அந்த 3ஆம் தமிழ்ச்சங்கத்திலிருந்து இருக்கிறது. முதல் தமிழ்ச்சங்கத்திலிருந்து நூல்களில் கிடைக்காட்டி கூட, ஆனால் அந்த வழிபாட்டு முறை முருகன் எல்லா இடங்கள்லையும் தமிழ் நாடு முழுவதுமே வழிபடப்படுகிறார். குறிஞ்சிமலை தலைவனாக குறிப்பாக வழிபடப்படுகிறார். இப்போ இந்த முருக வழிபாடு தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் பரவலாக இருந்திருக்கிறது. அதற்கு இந்த திருமுருகாற்றுப்படையை இதுக்கு ஒரு ஆதாரமாக வச்சுக்கலாம். மற்றபடி ஏராளமான சங்ககால பாடல்கள் இருக்கின்றன. சங்ககால பாடல்களில் முருகன், முருகு வழிபாடு, முருகு வெறியாட்டு, இப்படியெல்லாம் பல சொற்களால் ஒரு 30 சொற்கள் இருக்கின்றன. முருகன் வழிபாட்டுக்கு உண்டான சொற்கள் எல்லா சங்ககால பாடல்களில் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 100 பாடல்களுக்கு மேலே முருகன் வழிபாடு இருக்குது. 100 பாடல்களிலையும் இந்த திருமுருகாற்றுப்படையில் இருக்கிற பாடல்லையும் முருக வழிபாடுன்னா அடிப்படையில் ஆடு வெட்டி பலி கொடுத்து அதில் வழிபடுறது தான் முருக வழிபாடுட்டு அந்த முருக வழிபாடு பற்றி சொல்லப்படுகின்ற 100 பாடல் சங்க பாடல்களை சொல்லியிருக்குது. 12 திருமுறைகள் தான் சைவ மதத்திற்கு அடிப்படை. முழுமையான ஒரு இருக்கிறது அந்த 12 திருமுறை. 12 திருமுறையில் திருமுருகாற்றுப்படை இருக்கிறது. திருமுருகாற்றுப்படையில் இந்த வழிபாடு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சிறு திணை மலரோடு விரையி மறியறுத்து வாரண கொடியோடு. அதாவது என்னன்னா, சிறு திணை மலரோடு, சிறு திணை அரிசியை பரப்பி வச்சு அதில் மலர்கள் எல்லாத்தையும் போட்டு அதில் விரையும் மறி அறுத்து செம்மறியாட்டுக்குட்டியை அறுத்து அதில் அந்த இரத்தத்தை போட்டு வாரணக்கொடினா சேவல் கொடியை வச்சு வழிபடுறது தான் முருக வழிபாடு அப்படின்னு எது சொல்கிறது? நான் சொல்லலை, திருமுருகாற்றுப்படை சொல்கிறது. இதுதான் முருக வழிபாடு. அந்த காலத்தில் இருந்து இருந்துச்சு. இது எப்போ மாறுதுன்னா, பாண்டியன் நெடுஞ்செழியன் காலத்தில்
கண்ணகி வரும் பொழுது பாண்டியன் நெடுஞ்செழியன் இறந்து போய் விடுகிறான். ஏன்னா தன்னால் ஒரு பெண்ணுக்கு, அதுவும் சோழ நாட்டு பெண்ணுக்கு ஒரு 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 தவறான ஒரு நீதியை வழங்கிவிட்டோம், அவளுடைய வாழ்க்கையை அழிந்து விட்டது, கணவனை நாம் தவறான நீதி மூலமாக கொன்று விட்டோம்ங்கிறத எடுத்த உடனே அவருக்கு அந்த ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து உடனே இறந்து போய் விடுகிறார். யானோ அரசன் யானோ கல்வன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இறந்து போயிடுறார். உடனே அந்த கோப்பெருந்தெரியார் அரசியாரும் இறந்து போகிறார்கள். அரசியலில் ஒரு வெற்றிடம் வந்துடுது. என்ன செய்கிறதுன்னு தெரியலை. இப்படி ஒரு ஒரு அரசனும் இல்லை அரசியும் இல்லைன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, அங்கே அந்த கண்ணகி வெறிபிடித்த மாதிரி நிலையில் காளி மாதிரி சுற்றி கொண்டிருக்கிறாள். இப்படி இருக்கும் பொழுது அந்த தமிழ் சங்கம் மொத்தமாக மதுரை அழிந்ததுன்னு சொல்கிறதுல உண்மையான அழிந்தது என்னன்னா, தமிழ் சங்கமும் தமிழ் நூல்களும் அழிந்து போய்விட்டன. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, ஒரு 6 நூற்றாண்டு காலம் களப்பிரர்கள் காலம். அப்போ எல்லாமே மாறிவிடுகிறது. அதிலிருந்து தான் கோயில்களில் இருந்து தமிழ் அகற்றப்பட்டு விட்டது. அதே மாதிரி தமிழர்கள் தான் பூசாரிகளாக இருந்த நிலையும் மாறி சமஸ்கிருத மொழி உள்ள நுழைஞ்சிருச்சுது. அந்த பிற மண்ணினரான பிராமணர்கள் உள்ள தமிழில் உள்ள நுழையிறதும் அவர்கள் அந்த காலத்தில் தான், களப்பிரர்கள் காலத்தில் தான் நடந்தது. இப்போ இவங்க காலத்தில் தான் உள்ள நுழைகிறாங்க. அப்போ வழிபாட்டு முறை, முருகனுக்கான வழிபாட்டு முறையும் அங்கே மாறுது. முருகனுக்கு மட்டுமல்ல, எல்லா கோயில்களின் வழிபாட்டு முறைகளும் மாறுகிறது. தமிழ் தான் பூசை மொழி அப்படின்னு. ஏன்னா தமிழ் கடவுள் முருகன் வச்சிருக்காரு. தமிழ் சங்கத்தின் உருவாக்குனவர் சிவபெருமான். தமிழ் சங்கத்தில் 2வது தலைவராக இருந்தவர் முருகப்பெருமான். அப்போ இந்த தமிழ் சங்கத்திலையும், தமிழ் சங்கம் கோலோச்சிய வரைக்கும் மதுரையிலையும் தமிழ்நாட்டிலையும் முழுக்க சிறப்பாக தமிழ் தான் ஆட்சி பெற்று எழுது. சரி, இப்போ இந்த என்ன இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆடு கோழி பலியிடுகிறது வழக்கமாக இருக்கிறது அந்த தர்காவில். திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய அந்த தர்காவில் இருக்கு. அதற்கு தனி வழியும் இருக்கு. இன்னைக்கு அதை தடை செய்யறாங்க, பலியிடக்கூடாது அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வியா இருக்கு. ஒண்ணு. அந்த இதுல இன்னொரு விவகாரம் என்னன்னா, நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்கள் போகும்போது அந்த சாப்பிட்டாங்க இறைச்சி, ஒரு கூட வந்தவங்க சாப்பிட்டாங்க இறைச்சிங்கிறத சொல்ல சாப்பிட்டாங்க அந்த மலையில. இவங்க எதிர்த்தரப்பு சொல்றது அது அசைவம் சாப்பிடுவது சரியா, அது எப்படி அனுமதிக்கப்படுகிறது, இந்த விவகாரம் தான் இப்ப பேசப்படுது. இப்போ நமக்கு இந்த ஆடு கோழி பலி அப்படிங்கிறது தர்கால நடக்கக்கூடிய விஷயம் தானே. இப்ப அதுல என்ன இருக்கு? இப்போ அதாவது நான் சொன்னேன், இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் நிலைப்பாடு என்னங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த காணொலியிலேருந்து வேற யாரும் எடுத்து வெளியிட்டாலும் தயவுசெய்து முழுசாக வெளியிடுங்க. சித்தர் மூங்கிலடியார் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ஒரு பகுதியை மட்டும் தயவுசெய்து வெளியிடாதீங்க, முழுசும் வெளியிடுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த விரை மரியறுத்து வாரண கொடியோடு எல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் நின்று போய் ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது. திருக்காலத்தி திருக்கோயிலில் ஒரு நாள் மட்டும் அந்த கணப்ப நாயனார் பரம்பரையினர் அசைவம் வச்சு வழிபட்டுட்டு போகிற வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் மகாலிங்கம், லிங்கத்திலேயே மகாலிங்கம் சதுரகிரியில் மலை முழுவதும் ஆடி அமாவாசை அன்னைக்கு 10,000க்கு மேலே ஆடு வெட்டி கும்பிடுவார்கள். இதெல்லாம் சிவபெருமானுக்கு தான் கும்பிடுவாங்க. இன்றைக்கும் வழிபாட்டு முறைகளில் இருக்கிறது. இது மக்களாக செய்து கொண்டிருக்கிறது. இது இந்து மறுமலர்ச்சி இயக்கம் இருக்கு, இதையும் ஏற்றுக்கொள்கிறது. ஏன்னா மக்களாக செய்கிறது, பரம்பரையாக செய்கிறது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, சதுரகிரியில் சிவபெருமானுக்கு கொடுக்கல, கீழே இருக்கிற ஒரு கடவுளுக்கு தான் கொடுக்குறாங்கன்ட்டு. அந்த மலையில் சிவபெருமான் இருக்கிறாரு, கீழே கற்பனசாமியோ வேற ஒரு சாமியோ இருக்கிறான்னு வச்சுக்கிட்டுக்கலாம். இந்த கீழே இருக்கிற கற்பனசாமி அந்த சிவபெருமானோட அருள் பெற்றவரா இல்லையா? அப்போ சிவபெருமான் ஒன்ற தவறுன்னு சொல்லி அதை இந்த கீழே இருக்கிற அந்த கற்பனசாமி ஏற்றுக்கொள்வாரா? கற்பனசாமி ஏற்றுக்கொண்டாராம், சிவபெருமான் ஏற்றுக்கொண்டதை தான் கற்பனசாமி ஏற்றுக்கொள்வார். மாறி இவர் ஒன்றும் செய்ய மாட்டார. அப்போ கற்பனசாமி ஏற்றுக்கொண்டாருனாலும் அந்த மலை முழுவதும் அதை ஆடு வெட்டி பலி கொடுத்து படைக்கிறது இன்றைக்கும் இருக்கிறது. அப்போ சைவமா வைணவம், சைவமா அசைவமா அப்படிங்கிற வேறுபாடு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்துக்கு கிடையாது, தமிழர்களுக்கு கிடையாது. 4 முறைகள் சொல்கிறார்கள். கருமுறைன்னு ஒன்று இருக்குது, அசைவம் வச்சு படை, உங்கள் குலதெய்வ வழிபாடெல்லாம் இருக்குது. கருமுறை. தருமுறைன்னு ஒன்று இருக்கிறது, அதில் காய்கறியை மட்டும் வச்சுப்பட. உனக்கு என்ன பிடிக்குதோ, உன் குலதெய்வம் கோயிலில் என்ன செய்கிறியோ அதை செய்யுங்கிறது தான் தமிழர்களோட வேதம். இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் அதைத்தான் எடுத்துக்கிது. அப்போ சிவபெருமானுக்கே
அசைவம் படைக்கக்கூடிய கோயில்கள் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் இந்த சூரசம்ஹாரம் நடக்கும் பாருங்க, சேவலை பலியிடுவாங்க. தொலைக்காட்சிகளில் பார்க்கலாம், மக்கள் பார்க்கலாம், லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க. சேவலை பலியிட்டு தான் அந்த சூரசம்ஹாரம் நடக்கிறது. இதெல்லாம் முருகன் கோயிலில் இன்றைக்கி இருக்குங்கிறதுக்கு இருக்கு. ஆனால் மக்கள் இன்றைக்கு அது சைவம் தான் உயர்ந்திருக்கிறாங்க. இந்த கருத்துக்களை மாற்றணும்னா மக்கள் தான் தன்னெழுச்சியாக இதையெல்லாம் உணர்ந்து நம்ம கோயிலில் பணம் வேணுங்கிறது. இப்போ மக்கள் அதை வேண்டாம், இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அங்கே அந்த இடத்துல இந்துக்களின் மனது புண்படுகிறது. இல்ல அதுதான் எப்படி நீங்க இப்ப முருகனுக்கு போய் பலியிடல, அவங்க இந்துக்களுடைய மனது புண்படுவதற்கு அவங்களுடைய தர்கா இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு முறையில அந்த பலியிடுறது இருக்கு, அதற்கென்று தனி வழி இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல பலியிடுறது உங்க இந்து மக்களுடைய மனம் எப்படி புண்படும்? நம்மளுடைய கோவில்கள்ல எல்லாமே கீழே வந்து இஸ்லாமிய கடவுள் இருப்பாங்க, மேல நம்மளுடைய இந்து கடவுள் இருப்பாங்க. இதுதானே முறையா இருந்திருக்கு. இதுதான் முறை. இது நீங்க கேட்ட கேள்வி மிக சரியான கேள்வி. இது இப்பதான் நம்ம மத நல்லிணக்கத்தை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. இப்ப அதற்கென்று தனி வழி இருக்கிறது. அவங்க எப்போலேருந்து இந்த பலி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ கடந்த சில ஆண்டுகளாக நிச்சயமா பலி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை திடீர்னு இன்னைக்கு நிறுத்துன்னு சொல்றது முடியுதானா? அது முறையாக இருக்காது. சரியோ தப்போ இப்போ செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த முறையை உடனே நிறுத்த முடியாது. அது இருக்கட்டும். அதற்குன்னு எங்களுக்கு இவ்வளோ இடம் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரசாங்கம் இதில் என்ன செய்யணும்? இதையும் தடுப்பேன் அதையும் தடுப்பேன்னா ரெண்டு பேர்களுக்கும் அந்த இதை செயல்படுத்தணுங்கிற வெறி உண்டாகி கொண்டே இருக்கும். அப்போ அரசாங்கம் என்ன செய்யணும்? அரசாங்கம் ஒரு நல்லிணக்க குழுவை அமைச்சு இதில் அரசியலுக்கு அட்பாட்பட்டு அரசியல்வாதிகளை அதில் எங்கேயுமே சேர்க்கக்கூடாது. இதில் இந்த நம்ம மதுரை ஆதீனம் மாதிரி இருக்கிற மடாதிபதிகளை பயன்படுத்தலாம், இல்லை பொதுமக்கள் இருந்து ஆர்வலர்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் திருப்பரங்குன்றத்திற்கு நிறைய செய்தவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி இஸ்லாமியர்களே இருக்கிறாங்க. அவர்களை வச்சு ஒரு குழு வச்சு இப்போ நீங்கள் உங்கள் இடம் என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது அந்த இடத்துக்குள்ளே நிறுத்திக்கிடுங்க. இல்ல இப்ப என்ன பிரச்சனைன்னா அதுக்குள்ளதானே நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு மக்கள் வந்து எங்கேயுமே போராடல. மக்களா வந்து இதுல நீங்க சொல்ற மதுரை ஆதீனமா இருக்கட்டும் எல்லாம் ஏதோ அரசியல் கட்சி சார்பா பேசுற மாதிரிதான் இருக்கு. நம்ம வந்து மக்கள் எங்கேயும் பிரச்சனை பண்ணாத போது அரசியல் கட்சிகளுடைய பிரச்சனைக்கு பலிகடா ஆக முடியாது மக்கள். நம்மளுடைய கேள்வி அவங்களுடைய வழிபாடு, அதை அவங்க பண்றாங்க. இந்த இடத்துல இது தேவை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இப்ப அந்த வழிபாடு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்கட்டும். ஆனால் நம்ம திருப்பரங்குன்றம் மலையில் சிவபெருமான் கோயில் இருக்கிறது. சிவராத்திரி கொண்டாட வேண்டும், திருக்கார்த்திகை அன்றைக்கு அங்கே போய் தீபம் ஏற்ற வேண்டும்னு மக்கள் தான் போராடி 1990களிலிருந்தே நீதிமன்ற ஆணையை வாங்கி வைத்திருக்கிறார்கள். 25 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அந்த மக்களது கோரிக்கை இங்கே நிறைவேறவில்லை. அப்படி இருக்கும்போது தான் ரெண்டு பேரையும் அழைச்சி நீ ஒரு நாள் இந்த இதுக்கு பண்ணிக்கிட்டியா, இந்த ஏரியாவுக்குள்ள இந்த குறிப்பிட்ட உங்களுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு சொல்கிற இவ்வளவு சென்ட் இடத்துக்கெல்லாம் அந்த ஆதாரத்தை கொண்டா, அதுக்கு தனி வழி இருக்குதா, இதுக்குள்ளே வச்சுக்க, நீ இந்த ஒரு நாள் கொண்டாடிக்க, ஒன்றும் தப்பில்லை. ஆனால் நீங்கள் யாருமே எந்த இஸ்லாமியரும் அது அமைப்பாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களாகவே இருந்தாலும் சரி, 94 வாங்கி வச்சிருக்கிற ஆணைப்படி அவர்கள் சிவராத்திரி கொண்டாடிட்டு கொள்ளட்டும். இந்துக்கள் வந்து மேலே போய் அந்த இந்த திருக்கார்த்திகை போது தீபம் ஏற்றுவதையும் தடை செய்யக்கூடாது. இப்படின்னு ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு நல்லிணக்கத்தை வைத்து நிச்சயமாக ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்க முடிஞ்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, மக்களுக்கு என்ன வேணும்? மக்களுக்கு என்ன வேணும்னா என்னுடைய கோயில் அங்க சிவபெருமானுக்கு தீபம் ஏற்ற முடியும். அதை யாரு தடுத்தா? இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இஸ்லாமியர்கள் தடுத்த மாதிரி. இஸ்லாமியர்கள் தடுக்கல. அப்புறம் இதுக்கும் அதுக்கும் நீங்க முடிச்சு போட முடியாது. நீங்க வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை வந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்தது. உங்களுக்கு ஆணை இருக்கு அப்படின்னா அதை காட்டி அவங்க நிறைவேற்றணும். ஆனா இந்த வழியையும் இஸ்லாமியர்கள் எந்த தடையும் இன்னும் சொல்ல போனா முருகன் கோவிலுக்கு நேர்ந்து கொண்டு போகின்ற இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி தர்காவுக்கு போகக்கூடிய இந்து மக்களும் இருக்கிறாங்க. அங்க மத நல்லிணக்கம் இருக்கதான் செய்யுது. நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா இது தனி வழிபாடு. இதுக்கும் அதுக்கும் நீங்க எப்படி முடிச்சு போடுவீங்க? இந்த கோரிக்கை தனி, உங்களுக்கு இந்து சமய அறநிலைத்துறையிட்ட நீங்க வைங்க. அதே சமயம் இவங்களுடைய வழிபாட்டுக்கு ஏன் நம்ம வந்து அது குறுக்க வைக்கணும்? அதாவது இதை நிறுத்துறது வந்து இந்து சமய அறநிலையத்துறை மட்டும் இல்லை, அரசாங்கம் இதில் தலையிடுது.
காவல்துறையினர் தான் நிறுத்துறாங்க. எந்த இஸ்லாமியரும் நீங்கள் மேலே போகாதீங்க அப்படின்ட்டு வந்து தடை செய்யலை, காவல்துறை நிறுத்துறாங்க. இப்போ இந்த பிரச்சனை இப்போ எழுப்பப்பட்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, 25 வருஷமாக நான் என்னுடைய சாமிக்கு மேலே போய் ஏற்ற முடியலை, சிவராத்திரி கொண்டாட முடியலை, அந்த ஒரு தீபம் ஏற்ற முடியலை. ஆனால் இஸ்லாமியர்கள் நினைச்சா அதுவும் மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர் ஒருத்தர் மேலே பலரையும் கூட்டிட்டு போக முடியுது. அவரே சொல்லியிருக்கிறார், நான் பிரியாணி சாப்பிட்டேன்னு என்னை நிரூபிச்சிங்கன்னா நான் வந்து பதவி விலக தயார்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் 2 சொல்லலை. நான் வந்து அசைவம் சாப்பிடலைங்கிறது அவர் சொல்லலை. என் கூட வந்தவங்க பிரியாணி இல்லாம மற்ற அசைவம் சாப்பிடலைங்கிறதும் அவர் சொல்லலை. இல்லை, இதை எதுக்கு நிரூபிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது வக்ஃபு வாரியத்துக்கு உட்பட்ட நிலப்பரப்பு அவர் போனது. அவர் ஒரு எம்பி, அந்த வகுப்பு வாரியத்தோட சேர்மனும் கூட. அப்ப இந்த விவகாரம் வந்தோடனே அவர் போய் பார்க்க போறாரு. நீங்க அதை எப்படி நீங்க குற்றம் சாட்டுவீங்க? இந்த விவகாரம் வந்த உடனே அவர் பார்க்க போகவே இல்லை. இந்த விவகாரமே அவர் பார்க்க போனதுக்கு பிறகுதான் வருது. இல்ல, முதல்ல வந்து பலியிடுறத தடுக்கிறாங்கன்னு சொன்ன உடனே போராட்டம் நடக்குது. போராட்டம் நடந்ததற்கு பிறகு இங்க பண்ணக்கூடாது, பலியிடக்கூடாது அப்படின்னு அரசியல் சார்ந்த கட்சிகள் வந்து அவங்களும் குரல் எழுப்புறாங்க. உடனே அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு பார்க்கதான் வகுப்பு வாரிய சேர்மன் தான் நவாஸ் கனி எம்பி அவர்கள். அந்த இடம் சம்பந்தப்பட்ட அந்த தர்கா இருக்கிற இடம் அந்த வகுப்பு வாரியத்துக்கு உட்பட்டது. அவர் உள்ள போய் பாக்குறாரு, விசாரிக்கிறாரு. அப்ப சாப்பிடுறது அப்படிங்கும் போது அவர் நான் சாப்பிடல, அந்த மலை அடிவாரத்துல கூட வந்தவங்க சாப்பிட்டாங்க அப்படிங்கிறாரு. இப்ப இந்த இடத்துல நான் உங்ககிட்ட கேக்குறது என்னன்னா, இங்க இந்து மக்களுடைய மனம் புண்படுது அப்படின்னு எங்க நீங்க இத வந்து சொல்ல முடியும்? ஆதி காலத்துல இன்னைக்கு மடைமாற்றம் பண்ணப்பட்டிருக்கலாம், ஆனா ஆதி காலத்துல முருகனுடைய வழிபாடே அதுவாகத்தான் இருந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல சுயநலத்துக்காக தானே இதை திருக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நீதிமன்றத்துக்கு தான் போகணும். நீங்க நாங்க இதுவரைக்கும் செஞ்சு வழிபாட்டு முறைகளை தடுக்க போகிறார்கள்ங்கிறதே அரசாங்கம் சொல்லிச்சுதா? ஏதாவது ஒரு ஆணை இருக்கிறதா? யாரோ 4 பேரும் சோசியல் மீடியாவில் போட்டாங்கிறதுக்காக நான் மேலே போய் உட்காந்துட்டு இதை சாப்பிடுவேன் அதை சாப்பிடுவேங்கிறது முறையே இல்லை. அதுவும் ஒரு பொறுப்பான வக்ஃபு வாரியத்தின் தலைவராக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினருக்கு அது ஒரு அழகே கிடையாது. அப்போ அவர் என்ன செஞ்சிருக்கணும்? அரசாங்கத்துக்கிட்ட தெளிவுபடுத்தியிருக்கலாம். மத்திய அரசாங்கத்தில் அவர் இருக்கிற இடத்துல குரல் கொடுக்கலாம். அவரோட எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், அந்த கட்சியிலிருந்து வக்ஃபு வாரியத்தின் மூலமாக கேட்டிருக்கலாம். வக்ஃபு வாரியம் மூலமாக அரசாங்கத்தில் நீங்கள் தடை விதிய போகிறீர்களா இல்லையான்னு கேட்டிருக்கலாம். இவ்வளவு கேட்டிருந்தா அது அவருக்கு தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கும் பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கும் இருக்கிறது. நான் இதெல்லாத்தையும் எதுவுமே செய்ய மாட்டேன். நான் நேரம் மேல போவேன், மேல போய் அதை சொல்லிட்டு பார்க்க போறாரு. இப்ப நீங்க அவர் போவே கூடாது அந்த இடத்துல அப்படிங்கிறீங்க, இது போகாம பிரச்சனையை தீர்க்கணுங்கிறீங்க. அவர் சேர்மன், அவர் போறாரு. ஆனா இந்த சாப்பிட்டது அந்த இடத்துல அதை வச்சு இதையே அரசியலா மாத்த முடியுமா? இதையே பிரச்சனையா பாக்குறீங்கன்னு கேக்குறேன். பிரச்சனையா இருக்குன்னா பதிவு சோசியல் மீடியாவில் இதெல்லாம் பரவி நாங்கள் அங்கே போகிறோம், இது எங்களோட மலை, இதே மாதிரி 4 பேர் சிக்கந்தர் மலைன்னு அறிவிப்போம் சொல்கிறாங்க. அதுலேயும் எந்த வக்ஃபு வாரியம் சிக்கந்தர் மலைன்னு அறிவிக்கிறதுக்கு ஆதரவு தெரிவிக்குதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் அவங்க வெளிப்படையாக சொல்லலை. இதே மாதிரி 4 பேர் பொதுமக்கள் இந்த மாதிரி தடை செய்வோம்னு சொல்கிற மாதிரி இஸ்லாமியர்கள்லேயே 4 பேர் சிக்கந்தர் மலைன்னு அறிவிப்போம்னு எதையாவது ஒரு இடத்துல போட்டிருக்கலாம். ஆனால் அதையும் நம்மளை ஆத்தென்டிகேட்டடாக எடுக்கக்கூடாது. அப்போ இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது என்ன செய்யணும்? இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்துக்கு கருத்து என்னன்னா, இங்கே நீங்கள் என்னைக்கு சந்தன கூடு இதெல்லாம் என்றைக்கு வைக்கிறீங்களோ அன்னைக்கு மட்டும் போங்க, அன்னைக்கு மட்டும் உங்கள் முறைப்படி வழிபாட்டு செய்து கொள்ளுங்கள், அதோடு நிறுத்திக்க. வேற எப்பவும் போக கூடாது, இது போயக்கூடாது. இல்ல இந்த கண்டிஷன்ல நீங்க எப்படி போடுவீங்க? நீங்க வந்து இஸ்லாமுக்கு மருவி வந்திருக்கு, தர்காவுல வழிபாடு நடத்தக்கூடாது, இன்னைக்கு மருவி வழிபாடு நடத்துறாங்கன்னு சொல்றீங்க. அப்ப முருகனுக்கு அசைவம் படைச்சது, மருவி இன்னைக்கு சைவம் படைக்கணும், எல்லாத்துலயும் மருவி நிக்குது. அப்ப இதை ஏத்துக்கிறவங்க இதையும் ஏத்துக்கணும்ல. இது தப்புன்னா இதுவும் தப்பு தானே. அப்ப நீங்க எல்லாத்துக்கும் கொண்டு வந்து ஏன் இந்து இஸ்லாம் நான் எல்லாத்தையும் இணைக்கல. என்ன இணைக்கிறேன், நான் என்னதான் சொல்ல வரேன்னா, இப்ப இந்த தர்காவுக்குள்ள எல்லா நாளும் போகணுங்கிறீங்களா? போங்க,
ஒண்ணு இந்த கண்டிஷனை நீங்க எப்படி போடுவீங்கன்னு கேக்குறேன். நாங்க எப்படி போடுவோம்னா, இந்துக்கள்ங்கிற பேர்ல நீங்க எப்படி கண்டிஷன் போடுவீங்க? அவங்களுக்கான வழிபாட்டு முறையில எந்த பிரச்சனையும் இல்லாம மக்கள் போறாங்க அப்படின்னா அவங்க போகட்டும். சரி, மேல மலைக்கு போறாங்கன்னா போகட்டும். உங்களுக்கு இந்துக்களாக என்ன கோரிக்கை இருக்கோ அதை நீங்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொல்றீங்களோ, அரசுக்கு சொல்றீங்களோ போறீங்க. நான் எங்களை பண்ண விடல, நீயும் பண்ணக்கூடாது அப்படிங்கறதே அது குலைக்கிற, அமைதியை குலைக்கிற முயற்சி தான். இல்லங்க, இதுவரைக்கும் என்ன காலகாலமாக என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு? ஒரே ஒரு நாள் போவாங்க, ஒரே ஒரு நாள் வழிபாடு நடத்துவாங்க. இன்னும் அந்த வழிபாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மயில்பீலி வச்சு வந்திருப்பாங்க. அடுத்தது அந்த சந்தனத்தை பயன்படுத்துவாங்க. எந்த அரேபியாவில் இந்த சந்தனத்தை பயன்படுத்தும் இறைவனுக்கு வழிபாடு முறையும் இந்த மயில் பீலியை வச்சு வழிபடும் முறையுமே அங்க அரேபியர்கிட்ட கிடையாது. எங்க மயிலுக்கு எங்க போவாங்க? அந்த அரேபியாவில் தோன்றுறது என்னன்னா பேரிச்சம்பழத்தை வைப்பாங்க. இன்றைக்கும் அவங்க அந்த அந்த இதெல்லாம் முடிப்பாங்கல்ல, தொழுகை முடிச்சு அந்த விரதம், ரம்சான் விரதம், நோன்பு முடிச்ச பிறகு கட்டாயமாக அவர்கள் அந்த பேரிச்சம்பழத்தை ஒரு உணவாக எடுத்துக்கொள்வார்கள். ஏன்னா அங்கிருந்து வந்தது. இங்க மயில், நம்ம ஊர்ல இருக்கிற மயில், முருகப்பெருமானோட வாகனமாக இருக்க மயில், மயிலுக்கு சந்தனத்துக்கு அங்க தொடர்பே கிடையாது. நீங்க சொல்றபடியே இந்து வேத மறுமலை இயக்கத்துல இருந்து இன்னும் ஒண்ணு கூட சொல்லுவோம். நீங்க எல்லா நாளுமே வழிபாடு நடத்துறீங்களா? நடத்தி கொள்ளுங்கள், வச்சுக்கொடுங்க. அதே மாதிரி இந்த உங்களுடைய ஏரியா கோயில் எல்லாத்தையும் போட்டுருவோம், ஒரு அரண் அமைச்சிருவோம், ஒரு நல்ல பெரிய இது மாதிரி தடுப்பு சுவர் கூட வச்சுக்கிடுவோம். இதுக்குள்ள நீங்க போய் வழிபட்டுக்கிடுங்க. அந்த மற்ற எல்லா இடங்கள்லையும் இந்துக்கள் எப்ப வேணாலும் போகலாம், என்ன வழிபாடு வச்சா. இது இப்படி ஒரு எல்லா நாளும் எல்லோருக்கும் உரிமை உண்டு, அவரவர் இடத்துல அவரவர் வழிபட்டுக் கொள்ளுங்கள். இப்படி ஒரு அமைப்பை எடுக்கணும்னாலும் இதுக்கு ஒரு அமைப்பை வைக்கலாம், பொதுமக்கள் குழு வைக்கலாம். இதற்கும் இந்து வேத மறுமலை இயக்கம் ஆதரவு தெரிவிக்கிறது. சரி, இது உங்களுடைய இயக்கத்துடைய கருத்தாக நான் பதிவு செய்து கொள்கிறேன். ஆனா இவ்வளவு நாள் தொடர்ந்த அந்த நல்லிணக்கம் எந்த காரணம் கொண்டும் மத அடிப்படையில உனக்கு இந்த வழி, உனக்கு இதுன்னு இனிமே ஒரு பிரிவினையோ பதற்றத்தையோ ஏற்படுத்தக்கூடாது. அதற்கு என்றைக்கும் தமிழ்நாடு இடம் கொடுக்காது அப்படிங்கிற கருத்தையும் நான் பதிவு செய்கிறேன். நன்றி. நன்றி. இதுவரை இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் தலைவர் சித்தர் மூங்கிலடியார் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.